பசங்களா வெல்கம் பேக். மேஜரான நம்மளோட போர்டு எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு இல்லை முடிய போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு லைன்ல இன்னொரு ரொம்ப பெரிய எக்ஸாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு பசங்களா. தட் இஸ் ஆர் நீட் 2025. ரைட், May 4th வரைக்கும் நம்மளை வந்து ஒரு டென்ஷன்லயே வச்சிருக்கிறதுக்கு தான் வந்து கடவுள் முடிவு பண்ணியிருப்பாரு போல இருக்கு. பட் நோ வரிஸ் when we people are here, right? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போர்டு எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகிறதா, நீட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுனே தெரியலையே அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஆகிறதா அப்படிங்கிறத தான் வந்து இப்போ நம்ம டீல் பண்ண போறோம். ஓகே, போர்டு எக்ஸாம் முடிச்சவங்க முடிக்காதவங்க எல்லாருமே ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். Okay, so let's get started with me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here, no fear, right? Okay, first நீங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணணும். நீட் 2025 எழுத போறோமா எழுத போலையா, அது ஒன்று முடிவு பண்ணணும். இல்லை மேம் நான் எழுத போறேன் ஆனால் எனக்கு ப்ரிப்பரேஷன் இதுல எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களும் நீங்க இந்த இதில் வந்து ப்ரிப்பேர் பண்றேன் எழுதணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கீங்கன்னு அர்த்தம். எனக்கு இல்லை மேம் நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்கலாம் இட்ஸ் ஃபைன். பட் நான் நீட் எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல். அப்போ ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் மேம், நான் ப்ரிப்பேர் பண்ணணும் நான் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் யூ ஹாவ் டு சே நோ டு ஆல் தீஸ் 3 things. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா, எல்லாரும் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸில் அவங்கவுங்க வே ஆஃப் மெத்தடில் வந்து எல்லாரும் மோல்ட் பண்ணுறது சாதாரணம் தான். ஆனால் உங்களுக்கு எந்த மெத்தட் சூட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு அந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, எல்லாரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க அப்படின்னு டிஸ்ட்ராக்ஷன் ஃபஸ்ட்டு வச்சுக்கவே கூடாது. அடுத்தது செல்ஃப் டவுட். இதுதான் பசங்களா ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையே, செல்ஃப் டவுட். என்னால் முடியுமா, நான் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் எழுதினேன், என்னால் முடியுமா அப்படிங்கிற செல்ஃப் டவுட் இனிமேல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. இனிமேல் இருக்கவே கூடாது, அதை தூக்கி வீசிடுங்க. ஏன்னா செல்ஃப் டவுட் வந்து எல்லா சுச்சுவேஷன்லையும் ஒன்று இருந்துட்டு தான் இருக்கும். 10th இருந்திருக்கும் நம்மளுக்கு, பட் பாஸ் பண்ணி we cleared and we are in 12th now. 12th இருந்திருக்கும், பட் ஒவ்வொரு எக்ஸாம் எழுதுறப்ப வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஆட்டிடியூட் வந்திருக்கும் இல்லையா, அதுதான் இங்கே நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இப்போ உங்ககிட்ட. ஸோ யூ பீப்புள் ஷுட் நாட் திங்க் என்னால் முடியுமா என்னால் முடியாதே கடவுளே அப்படிங்கிற மாதிரிலாம் யூ பீப்புள் ஷுட் நாட் ஃபீல். ஸோ இதுக்கப்புறம் செல்ஃப் டவுட் படுறதுக்கோ ஐயோ இவ்வளோதான் படிச்சிருக்கோ அவ்வளோ அதுக்கெல்லாம் டைமே கிடையாது பசங்களா. ஜெட்டு வேகத்தில் வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஆர் ப்ரிப்பரேஷன். அப்போ செல்ஃப் டவுட் வரக்கூடாது அப்படின்னா எனக்கு என்ன மேம் தேவை அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அனாலிசிஸ் அண்ட் அப்ரோச் உங்களுக்கு தேவை. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச் இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வென் யூ பீப்புள் ஹேவிங் அ வெரி குட் சப்போர்ட்டிவ் அண்ட் கைடன்ஸ் அப்படின்னு இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச் கிடைக்கும். ஓகே, ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் அப்படியே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கறது இல்லடா. இட் இஸ் பியூர்லி லைக் இந்த ஏரியா இம்பார்ட்டன்ட், இந்த ஏரியாவில் இந்த கான்செப்ட் இம்பார்ட்டன்ட், இதுக்கே இந்த இவ்வளோ டவுட் படுறீங்க, இந்த கான்செப்ட் படிச்சிங்கன்னா இது வந்துடும், இந்த ஃபார்முலாவை நீங்கள் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அனலிட்டிக்கலாக ரொம்பவே வந்து எக்ஸாம் கியூரேட்டடாக எக்ஸாம் ஓரியன்டாக 100 டாபிக் இருக்குது அப்படின்னா அதில் ஹை வெயிட்டேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு 70 டாபிக் தான் இருக்கும். அதுலேயும் ரொம்ப ஹை வெயிட்டேஜ் என்னது, அதுலேயும் எது ரொம்ப நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், அது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பக்கா பிளானோட வர்றது தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச். பசங்களா நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச் எனக்கும் வேணும் மேம், ப்ளீஸ் மேம் எனக்கு அது என்னன்னு சொல்லுங்க, எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ பீப்புள் ஆர் அட் அ ரைட் பிளேஸ். பிகாஸ் வி பீப்புள் ஆர் கோயிங் டு லான்ச் அவர் ஆஃப்லைன் நீட் கிராஷ் கோர்ஸ் சென்டர்ஸ். பசங்களா திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்ல இந்த டைம் நிறையா பேர் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தீங்க பசங்களா. இந்த டைம் வி பீப்புள் டோன்ட் வாண்ட் டு லைக் ஃபீல் பேட், அதனால 3 சென்டர்ஸ் வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே வந்து நம்ம கிராஷ் கோர்ஸ்க்காக, ஆனால் லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு. அன்லிமிட்டட் சீட்ஸ் அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம், இது ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஏன்னா இது ஆஃப்லைன் அப்படிங்கிறனால திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பசங்களா. உங்கள் எக்ஸாம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஓகேவா, March 26th வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, என்ரோல் பண்ணுறதுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, யூ பீப்புள் கேன் யூஸ் இட். பட் ஏன் மேம் நான் இதை சூஸ் பண்ணணும், நான் ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட், நான் எதுக்கு வந்து நான் வந்து இதெல்லாம் சூஸ் பண்ணணும், எனக்கு தனியாக தானே நான் இங்கே சொல்லித்தரணும், நான் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட், நான் எப்படி படிக்கிறது, எனக்கு எப்படி இது செட் ஆகும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். ஸோ பசங்களா நீங்கள் சிபிஎஸ்சியா இருங்க, ஸ்டேட் போர்டா இருங்க, ஐசிஎஸ்சியா இருங்க, ஐசிஐசிஐயா கூட இருங்க, தட் இஸ் நாட் அ வெரி பிக் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, அது உங்களை வந்து டிஃப்ரென்ஸாக காட்ட போகிறது கிடையாது. ஒன்லி திங் இஸ் உங்களோட மைண்ட் செட் கொஞ்சம் ப்ராடராக இருக்கணும், அவ்வளோதான்.
ஓகே, அப்போ நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸில் என்னென்னலாம் என்னென்னலாம் வந்து ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, என்னென்னலாம் நம்மக்கிட்ட வந்து ரொம்ப பெரிய பேக் போனாக இருக்குது. யூ பீப்புள்னோ நம்ம ஜைலமோட ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் சிம்ப்ளி வந்துச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி கிடையாது, ரைட்? ஸோ இட் இஸ் ரியலி அ ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லலாம். இட் இஸ் ரியலி அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ கைஸ். அதனால கவனிங்க, என்னதான் இதுல வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, என்னென்ன இதுல வந்து பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கவனிங்க. உங்க வேவ் லென்த்தோட இது மேட்ச் ஆச்சு அப்படிங்கிறப்ப then you people are at a good hands. பார்க்கலாம் என்னென்னலாம் மேம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓகேவா, ஸோ ப்ரீ பிளான் ஸ்டடி மாடியூல். ஓகேவா, ஒவ்வொன்றுமே பயங்கர ப்ரீ பிளான்டாக பண்ணி உங்களுக்கு ஒரு மாதம் அந்த கிராஷ் கோர்ஸ் இருக்கலாம் பசங்களா. ஆனால் அதுக்கு நாங்கள் இயர் ஸ்டார்டிங்லேருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். we are working from the starting of this year. ஓகே, இந்த டைம் ஆஃப்லைன் எடுத்துகிட்டு வரணும், பசங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், பெஸ்ட்டான மெட்டீரியல்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து படிக்க வைக்கணும், அவங்கள கரெக்டான மெத்தடில் மோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரீ ப்ரிப்பேர்ட் அண்ட் ப்ரீ பிளான்டு மாடியூல்ஸ் இருக்குது பசங்களா. பயங்கரமாக டிசைன் பண்ண மாடியூல்ஸ் இருக்குது. ஓகேவா, இது சும்மா 1 year 2 year 3 year அப்படின்னு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் கிடையாது பசங்களா. we have a very huge, ரொம்பவே ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி டீம் நம்மக்கிட்ட இருக்கு. அவங்க ஒவ்வொரு பேஜும் பார்த்து பார்த்து செதுக்குன நம்மளோட கோர்ஸ் மாடியூல் தான் இது. இப்படி படிச்சாதான் பசங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் கொண்டு வர ஒரு மிகப்பெரிய மாடியூல் தான் நம்மளோட சைலம்ல இருக்கிற ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ். ஓகே, ஸோ அதனால அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. பிகாஸ் பிளானிங் கிளீனிங் எல்லாம் எங்களோடது. அதை உங்களுக்கு எப்படி 100% கொடுக்கறதுங்கிறத நாங்கள் யோசிச்சு எல்லாமே பண்ணியாச்சு. அப்போ என்ன மேம் இருக்கும் அப்படின்னா 40 daysல ஓகேவா, யுவர் கிளாஸஸ் வில் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் 8:30 AM நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். யூ பீப்புள் ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட், நான் அதனால தான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே வந்து சே நோ டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங். நீங்கள் காலையில் 10 மணிக்கு வந்தால் போதும், 11 அதெல்லாம் இங்கே செல்லாது. கரெக்டாக 8:30 மணிக்கு எல்லாரும் உள்ளே இருக்கணும். ஏன்னா கடைசி 1 monthல ஒரு 25 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எழுதக்கூடிய எக்ஸாமை நீங்கள் கிராக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் சைடில் இருந்து 1000% எஃபர்ட் வரணும் பசங்களா. அந்த மாதிரி ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற பசங்களுக்கு ஜைலம் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ 8:30 to 3:45 அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக உங்களோட கோர்ஸ் டைம். ஓகேவா, உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, உட்காந்து படிக்கிறீங்க, இன்டென்சிவான கிளாஸஸ் நடக்கும். ஓகே, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ் வச்சு. ஓகே, சிலபஸ் நீட் 2025 சிலபஸ், ப்ரெசென்ட் சிலபஸ் என்னமோ அதுக்கேற்றாப்புல கிளாஸஸ் போகும். மேம் அப்புறம் 3:45க்கு நான் வீட்டுக்கு கிளம்பிடலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. You will be monitored by having regular exams. Daily examinations இருக்கும் பசங்களா, டெய்லி எக்ஸாம்ஸ் இருக்கும் 4ல இருந்து 5 வரைக்கும். ஓகே, 1 hour அன்னைக்கு என்ன படிச்சீங்க, முந்தானத்து என்ன படிச்சீங்க அப்படிங்கிறத பியூரா ஒரு மாடியூல் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். ஓகே, அண்ட் மாடியூல் டெஸ்ட் மட்டும்தான் கொடுப்பீங்களா மேம் அப்படின்னு கேட்டால் கிடையாது. மாடியூல் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களோட கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, பட் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு யூ ஷுட் நீட் மார்க் டெஸ்ட் இல்லையா. அப்போ அந்த மார்க் டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது பசங்களா, ஆஸ் பர் நீட் பேட்டர்ன் அண்ட் நீட் டைமிங்கில். ஓகே, ஏன்னா நாங்கள் காலையில் உங்களுக்கு எக்ஸாம் வச்சுட்டு எக்ஸாம் மத்தியானங்கிறப்ப உங்கள் மெட்டபாலிசம், உங்களோட இந்த தூக்கம் வர்றது இதெல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் போயிடும் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்போ அந்த ஒரு மைனாரிட்டி சான்ஸ் கூட பசங்களுக்கு வந்து நெகட்டிவாக அமையக்கூடாது, செட்பேக்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக வி ஆர் ஃபோக்கஸிங் மோர் இன்டு இட். ஓகே, அதனால உங்களுக்கு ரெகுலரான மார்க் டெஸ்ட் இருக்கும். ஓகே, கரெக்டான பர்ஃபெக்டான டைம் பீரியட்ஸில் யூ பீப்புள் வில் பி கெட்டிங் த மார்க் டெஸ்ட். அண்ட் வாட் இஸ் த அதர் ஸ்பெஷாலிட்டி, நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய நியூமரிக்கல்ஸ், நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ், நீங்கள் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ், இது எல்லாமே ஹை ஈல்டிங் MCQs அப்படிங்குவோம். ஓகேவா, ஜைலம்ல நம்ம ஹை ஈல்டிங் MCQs அப்படிங்குவோம். ஸோ 3000+ மோஸ்ட் ப்ராபபிள் MCQs உங்களுக்கு ப்ராக்டிஸில் கிடைக்கும். 3000+ MCQs. ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் MCQs அப்படின்னா அப்படியே டிட்டோவாக வருமா மேம் அப்படின்னா இந்த பேட்டர்னில் வரலாம். இந்த பேட்டர்னில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து XYZ கொடுத்து உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அது நீங்கள் இங்கே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் யூ பீப்புள் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸ் என்னன்னு கேட்டுட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு. ஸோ யூ வில் பி ட்ரைன்டு லைக் தட். ஓகே, ஸோ ஹை ஈல்டிங் MCQஸை மிஸ் பண்ணிடாதீங்க பசங்களா, வருத்தப்படுவீங்க. அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் லைக் ரொம்ப கம்ப்ரெசிவாக, ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப அடிக்டுவேட்டடாக, ரொம்ப நம்மளுக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப பார்த்து 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 செதுக்குன மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, which material produced a lot of medical students in Kerala. ஓகே, அதே தான் இங்கேயும் இருக்க போகுது பசங்களா இதெல்லாம். ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங்க்கு. அப்போ கோர்ஸ் பிளானிங் எப்படி மேம் இருக்கும், நீங்கள் ஓவராலாக ஒரு வியூ கொடுத்துட்டீங்க. நம்ம XPL கோர்ஸ் பிளானிங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட பேசிக்ஸும் எல்லா சப்ஜெக்டோட பேசிக்ஸும் ஒரு நாள் கவர் பண்ணப்படும். we will be covering from basic.
திஸ் இஸ் ட்ரூ. மதர் ப்ராமிஸ் கவர் பண்ணிடுவோம். எஸ். ஸோ பேசிக்ஸ் என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு டைம் கவர் பண்ணிடுவோம். நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் பசங்களா, நம்ம சேனலில் இருக்கிற குட்டி குட்டி பேசிக் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இஃப் யூ என்டர் இன் டு த கிளாஸ் யூ வில் ஃபீல் லைக் ஓ இது ஈஸி, இதை நான் அங்கே படிச்சிருக்கேன், இதை நான் இங்கே படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் யுவர் சிலபஸ் இன் 30 டேஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறது அந்த கம்ப்ளீஷன் எப்படி இருக்கும், நம்மளுக்கு 4 இம்பார்ட்டன்ட் மாடியூல்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். வி வில் பி கம்ப்ளீட்டிங் இட் அண்ட் 4 இம்பார்ட்டன்ட் மாடியூல்ஸ் அண்ட் 4 ஃபுல் டெஸ்ட் நீட் ஸ்டாண்டர்டில் இருக்கும் பசங்களா. 4 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் உங்களுக்கு நீட் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கும். ஓகேவா, வித் பிளான்டு லீவ்ஸ், வித் பிளான்டு ஹாலிடேஸ். ஓகேவா, ஹாலிடேஸ் ஏன்னா ரம்ஜான் வருது, நிறைய நம்மளுக்கு லீவ்ஸ், அதாவது பிளான் பண்ணிட்டாங்க, எல்லாமே பிளான் பண்ணிட்டாங்க. Okay, everything we people planned. Only thing is you need to come and accept that and process that. அது மட்டும் தான்டா, வேற எதுவும் இல்லை. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்களுக்கு சர்ப்ரைஸில் வந்துட்டே இருக்கு பசங்களா. ஸோ மார்ச் 26 அன்னைக்கு திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் நம்ம ஆஃப்லைன் நீட் கிராஷ் கோர்ஸ் 1 month கிராஷ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது பசங்களா. சீக்கிரமாக என்ரோல் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ டெய்லி ஸ்கெடியூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ரஃப்பான ஒரு ஐடியா நான் கொடுத்துட்றேன். ஓகேவா, ஸோ மார்ச் 26 தானே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க. அண்ட் பிகாஸ் லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. 26 தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன்னா, அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணுறேன்னா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் பிளான் பண்ணணும். ஓகேவா, நீங்கள் தான் பிளான் பண்ணணும். ஓகே, ஸோ ஓரியன்டேஷன்ஸ் அதோட மார்ச் 26 இஸ் டன். நெக்ஸ்ட் மார்ச் 27, 28, 29, 30 இந்த 4 நாளுமே பேசிக்ஸ் ஆஃப் யுவர் ஆல் சப்ஜெக்ட்ஸ். ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேசிக் மேத்தமேட்டிக்ஸ், ஓகே, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, இது எல்லாமே, பாட்னி, இது எல்லாத்துக்குமே அவங்க சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன பேசிக்ஸ் தேவையோ அது எல்லாத்துலேயுமே உங்களை ட்ரெயின் அவுட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, எல்லாத்துலேயுமே ட்ரெயின் அவுட் பண்ணிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க 31st அப்படிங்கிறது இட்ஸ் யுவர் ரம்ஜான் ஹாலிடே. ஸோ ஹாலிடேயோடய உங்களுக்கு ஸ்கெடியூல்ஸ் கையில் கிடச்சிரும். ஸோ யூ பீப்புள் டோன்ட் வாண்ட் டு லைக் இது எப்போ அது எப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து யூ பீப்புள் டோன்ட் வாண்ட் டு டூ இட். ஓகேவா, உங்களுக்கு எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிடும் அந்த 30 days நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அப்போ ஏப்ரல் 1, 2, 3, 4, 5 இந்த 5 நாளுமே மாடியூல் 1ஓட நீங்கள் படிப்பீங்க. மாடியூல் 1க்கு கரெக்டாக சிலபஸ் பிளான் பண்ணியிருக்கும். அந்த சிலபஸ்லாம் நீங்கள் கிளாஸுக்கு வரப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேவா, அது எல்லாமே படித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க பசங்களா, 6th அன்னைக்கு சண்டே அன்னைக்கு ஒரு ஃபஸ்ட்டு மாடியூல் எக்ஸாம் எழுதிடுவீங்க. ஓகேவா, ஒரு ஃபஸ்ட்டு மாடியூல் எக்ஸாம் எழுதிடுவீங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்த 5 நாள் செகண்ட் மாடியூல், அதுக்கான எக்ஸாம் அடுத்த சாட்டர்டே நடக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தது பாருங்கள் மாடியூல் 3 வந்து அடுத்த 5 நாள் நடக்கும். அண்ட் அதுக்கான ஒரு எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதுவீங்க. அண்ட் 4th மாடியூல் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த 5 நாள் நடக்கும், அதுக்கான ஒரு ஃபுல் போர்ஷன் மாடியூல் எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் மாடியூல்ஸ் பிளான் ஆகிருக்கு பசங்களா. அதுக்கப்புறம் 26 அப்படிங்கிறது செல்ஃப் ஸ்டடி ஸ்லாட்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ கவரிங் பேக்லாக்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அண்ட் 27 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்டடி லீவ். ஸோ 27 இஸ் கோயிங் டு பி அ ஸ்டடி லீவ். அப்போ 28, 29, 30, 1, 2, 3 இந்த 4 நாள், இந்த கம்ப்ளீட் இந்த 5 நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ பீப்புள் வில் பி ஹேவிங் யுவர் ப்ரீ மார்க் டெஸ்ட் லீவ், மறுபடியும் ஒரு ப்ரீ மார்க் டெஸ்ட், அதுக்கப்புறம் கடைசி 3ஆம் தேதி அப்படிங்கிறது அப்படியே அமைதியாக காமாக உட்காந்து என்ன படித்தோமோ அதை நீங்கள் உங்களோட ஸ்டைலில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா, கெட்டிங் ரெடி ஃபார் யுவர் பிக் டே. டன். இந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக, இந்த அளவுக்கு க்யூரேட்டடாக நம்ம எந்த இடத்துலையுமே வந்து உண்மையாலுமே சீரியஸாக சொல்ல போனால் யூ பீப்புள் கான்ட் ஃபைண்ட் இட், பட் இங்கே யூ பீப்புள் ஆர் கெட்டிங் இட். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க பசங்களா. ஸோ ஆஃப்லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வித் மெட்டீரியல்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ வித் மெட்டீரியல்ஸில் அட்மிஷன் ஃபீ, கோர்ஸ் ஃபீ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பசங்களா. அண்ட் இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ பீப்புள் ஆர் கோயிங் டு ஹாவ் free online XPL course for the people who are joining offline crash course. இல்லை நான் வந்து அனி சார் ஸ்டைலில் நான் கெமிஸ்ட்ரி படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் வந்து அஷிமா மேம் ஸ்டைலில் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை ஷோபிகா மேம் ஸ்டைலில் நான் ஃபிசிக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், சிக்கந்தர் சார் மாடியூலில் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், டோனி சார் அவங்களோட இதில் அந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா யூ பீப்புள் டோன்ட் வாண்ட் டு வரி. ஏன்னா நம்ம ஆஃப்லைன் நீட் கிராஷ் கோர்ஸ் பசங்களுக்கு ஃப்ரீயான நம்ம ஆன்லைன் XPLோட ஆக்சஸ் கிடைக்கும். ஓகே, அப்போ உங்களுக்கு 2 சைட், நாங்கள் சொல்லி கொடுக்குறதும் உங்களுக்கு கிடைக்கும்,
அண்ட் அவங்க அதை எப்படி ட்ரெயின் பண்றாங்க அப்படிங்கறதும் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரே கல்லுல 2 மாங்காய் பசங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க. யூ பீப்புள் வில் பி கெட்டிங் அ ஃப்ரீ ஆன்லைன் XPL கிராஷ் கோர்ஸோட உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். இல்ல மேம் நான் ஆன்லைனே ப்ரிஃபர் பண்றேன், எனக்கு வித்தவுட் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா ஆன்லைன்ல மட்டும்தான் இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு பசங்களா. ஏன்னா ஆஃப்லைன் அப்படிங்கிறப்ப யூ ஹாவ் டு நீட் தட் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஆன்லைன் அப்படிங்கிறப்ப இட் இஸ் அண்டர் யோர் சாய்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் மெட்டீரியல்ஸ், வித் மெட்டீரியல்ஸ்க்கான ஸ்பிளிட் அப்ஸ் இருக்கு பசங்களா. இது வந்து நீங்கள் டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு டைம். அதனால கீப் திங்கிங் ஹவு இட் வில் ஒர்க். ஓகே, நான் கண்டிப்பாக நான் ப்ராசஸ் பண்ணுவேன், நான் எப்படியாச்சும் அதை நான் ஒரு டைம் நான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு தான். ஓகே, பாசிங் க்ளவுடாக இருக்கிறவங்கள பற்றி என்றைக்குமே நம்மளுக்கு அவங்க வந்து அவ்வளோ பெருசாக இல்லை, ரைட்? ஒரு மோட்டிவேஷனோட, ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கிறவங்களுக்கு தான் அது தேவை. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ரோல் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு நம்மளுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது, இல்லை நான் ஆஃப்லைன் சென்டர்லாம் எப்படி இருக்குது, சேஃபாக இருக்கா, என்ன எது நான் பார்க்க ஆசைப்படுறேன் மேம் அப்படின்னீங்கன்னா யூ பீப்புள் கேன் விசிட் அவர் ஆஃப்லைன் சென்டர்ஸ். ஓகே, கோயம்புத்தூரில், காந்திபுரமில் இருக்குது, திருச்சி, திருநெல்வேலி அட்ரஸ். நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா தே வில் பி கிவிங் யூ த அட்ரஸ். நீங்கள் போய் ஒரு டைம் பார்க்கலாம், ஒரு டைம் போய் பாருங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கான்னு பாருங்க, அங்கே இருக்கவங்க கிட்ட பேசுங்க, என்ன மைண்ட் செட் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. ஆன்லைன் கால் பண்ணீங்க அப்படின்னாவே உங்கள் வேவ் லென்த்துக்கு நம்மளோட கோர்சஸ் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு அது செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா தென் யூ ஆர் குட் டு கோ. ஓகே, இந்த டைம் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் 3 இடத்துல நம்மளோட ஆஃப்லைன் கோர்ஸ் வரப்போகுது பசங்களா. அதனால மறக்காம இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்காக நம்ம யோசிச்சு ஒன்றும் ஆக போகிறது இல்லை இல்லையா? இருக்கிறப்பவே ப்ளீஸ் கிராப் இட். ஓகே, எகெயின் ஐம் சேயிங் ஒன்லி லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது இந்த டைம் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ்லேயுமே. ஸோ ஆன்லைன் கிராஷ் கோர்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூ பீப்புள் கேன் என்ரோல். ஓகே, லைவ் கிளாஸஸ், கொஷின் பேப்பர் டிஸ்கஷன், ப்ரீ மார்க் டெஸ்ட், நம்மளோட GIBs, இது எல்லாமே மாடியூல் டெஸ்ட், இது எல்லாமே இருக்க போகுது. ஓகே, அதனால ஆன்லைனில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க, என்ரோல் பண்ணிக்கோங்க பசங்களா. நம்மளோட ஆப் கீழேயே இருக்குது, நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்குது, லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லை இந்த QR யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே யூ பீப்புள் கேன் ஸ்கேன். ஓகே, என்ரோல் பண்ணிக்கலாம். இவ்வளவு உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நம்மளோட ஆன்லைனில். ஓகேவா? ஏன்னா ஆஃப்லைனுக்கு ஈக்குவலாக ஆன்லைனும் இருக்கணும் இல்லையா? டன். அண்ட் இது எல்லாத்தையும் கூட சேர்த்து இன்னும் கொஞ்சம் பவர் பண்ணுற மாதிரி நம்மளோட Xylem eTamil சேனல் இருக்க போகுது பசங்களா. ஸோ யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை நம்ம யாரெல்லாம் இன்னும் ஷேர் பண்ணலையோ ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம செஷனை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள், பாருடா இப்படி ஒன்று அவைலபிளாக இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம், நம்ம கால் பண்ணி பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ டு கால், மேக் அ கால், கிவ் அ கால். ஓகே, அதிலிருந்து யூ பீப்புள் கேன் ஏபிள் டு அனலைஸ் இட். ஓகே பசங்களா, ஸோ திரும்பவும் சொல்கிறேன், மார்ச் 26 அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது, ஏர்லி பேர்ட் ஆஃபர் போயிட்டுருக்கு. அண்ட் இன்க்ளூடிங் நம்மளோட ஆன்லைன் XPL கிராஷ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்க போகுது இந்த கோர்ஸோட. அதனால தயக்கம் தேவையில்லை. ஒன்லி திங் டிட்டர்மினேஷன் அண்ட் நோ செல்ஃப் டவுட் வித் என்ன சொல்கிறது, செல்ஃப் ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா திஸ் இஸ் கோயிங் டு பி அ ரைட் பிளேஸ். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு இந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு வந்தேன். சின்ஸ் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் கொடுத்துட்டேன் பசங்களா, மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே, ஸோ பை எவ்ரிவன், டேக் கேர். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, take care everyone. This is me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here. No fear, right? Thank you everyone. Love you lots பசங்களா. இன்னொரு இம்பார்ட்டன்ட் செஷனில் சந்திக்கலாம்.